ரோகிணி வந்து மாடி மேல நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க வித்யா கிட்ட. என்னடி ஒரு வழியா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேடி, முத்து தேவையில்லாம என்ன குடும்பத்து முன்னால மாட்டி விட்டுட்டாண்டி, அப்பா கிட்ட பணம் கேட்க வேண்டியது ஏன்னா பத்தாத பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோத்து விட்டுட்டான். உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வேற என்கிட்ட, ஆமா ரோகிணி நீ உங்க அப்பா கிட்டே பணம் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தனை பேர் இருக்கும்போது. உடனே இப்பவே ஃபோன் பண்ணுன்னு வேற சொன்னாங்க, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. எப்படியோ ஒரு வழியா இப்ப சமாளிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாலே வந்து விஜய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரோகிணி வந்து அப்படியே பின்னால திரும்பி பயங்கரமா அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி உன் மலேசியா மாமா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் நீ வந்து வித்யா கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தியா? எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எத்தனை திமிரு இருந்தா நீ என்னையே ஏமாத்தி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆண்டி இல்ல ஆண்டி இல்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வாய மூடு, எத்தனை நாளா இப்படி எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க, சரியான ஃப்ராடா இருக்கியடி நீ. உன்னை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வாடி மரியாதை இந்த வீட்டு விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டி நான் சொல்றது கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விடுறாங்க. ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுகிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி இருக்கிற ரூம் காமிக்கிறாங்க. ரோகிணி பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி, ஐயோ ஆண்டி விடுங்க ஆண்டி, வேண்டாம் ஆண்டி, பயமா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி கையும் காலம் ஆட்டி பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மனோஜ் வந்து எட்டி வச்சு தள்ளி விட்டுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு மனோஜ் வந்து கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ரோகிணி வந்து கையும் காலம் அசைச்சிட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரியே வந்து, ஐயோ வேண்டாம் ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்டி, ஐயோ பயமா இருக்கு ஆண்டி, ஆண்டி விட்டுருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி என்னாச்சு ரோகிணி உனக்கு, ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பக்கத்துல போறாரு. பக்கத்துல போயிட்டு ரோகிணி எந்திரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசைச்சு கூப்பிடுறாரு. அப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. ரோகிணி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க வந்து அப்படியே பேய் மாதிரி அப்படியே முன்னாடி முடியல விரிச்சு போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அப்படியே பயந்துட்டே போய் ரோகிணி அப்படியே எட்டி பாக்குறாரு. என்னாச்சு ரோகிணி உனக்கு, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி என்னாச்சு உனக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது கெட்ட கனவு கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. என்ன ரோகிணி இப்பெல்லாம் நீ வந்து அடிக்கடி கெட்ட கனவு வருதுன்னு சொல்ற, என்ன விஷயம், என்னாச்சு உனக்கு, ஆண்டி ஆண்டின்னு வேற சொல்லிட்டு இருந்த, நீ அம்மாவை என்ன சொல்லிட்டு இருந்த, அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அது வந்து மனோஜ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் அத்தனை பேர் முன்னாலும் அவங்க மாமா கிட்ட பேசுற மாதிரி வித்யா கிட்ட பேசும்போதே வந்து அவங்க பயந்துட்டு தான் பேசினாங்க. இந்த ரோகிணிக்கு வந்து அவங்களோட பயமே தான் வந்து கனவா வருது. போலீஸ் சேர்த்து அவங்க மாட்டிக்குவாங்கிறது அவங்களுக்கே தெரியுது. இனி என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.